காவேரி கிட்ட இப்பெல்லாம் கங்காவும் சரி யமுனாவும் சரி சரியாகவே பேச மாட்டேங்கிறாங்க. முக்கியமாக அவங்கள வெறுக்கிற அளவுக்கு அவங்க கோவத்தில் இருக்காங்கன்றத சாரதாவும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ரொம்பவே வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டு என்னதான் கங்காவையும் யமுனாவையும் திட்டினாலும் அவங்க பேச்சுலேயும் சரி நடவடிக்கைகளையும் சரி அவங்க திருந்துற மாதிரியே தெரியல. ஆனால் காவேரி அதெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்காம அவங்களோட அம்மாவை சமாதானப்படுத்திட்டு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் சாரதாவும் வீட்டில் இருக்கவங்களும் அவங்களோட அப்பாவை கும்பிட்டுட்டு காவிரியை வீட்டை வாங்கிறதுக்கான டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்காக அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியாகி வெளியே கிளம்பி போக பார்க்க அப்போ கரெக்டாக அங்கே ஒரு லேடியும் அவங்களோட ஒரு பையனும் பொண்ணும் கூட வராங்க. அதுவும் உள்ளே வந்ததுக்கப்புறமா சந்தானத்தை ரொம்பவே நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு அவங்க இறந்ததை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி கங்கா காவேரின்னு சொல்லிட்டு அவங்களோட மொத்த குடும்பத்தையும் ரொம்பவே தெரிஞ்ச மாதிரி பேசினாலும் விசாரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு காவேரிக்கும் சரி சாரதாவுக்கும் சரி ஏன் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி வந்தவங்க யாருன்னு தெரியாததுனால அவங்க கிட்ட மாறி மாறி நீங்கள் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்த லேடியும் நான் உங்களுக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவதான்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட நான் உனக்கு சித்தி முறையாகணும்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட உங்களுக்கு அவர் என்ன முறையோ அதே மாதிரி தான் எனக்குன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே கோவப்பட்ட சாரதாவும் அவங்கள வெளியே தள்ளாத குறையா அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாமல் என் புருஷனை பற்றி இந்த ஊர் முழுக்க கேட்டுப்பாரு, அவர் எவ்வளோ நல்லவர்னு தெரியும், ஏதோ எங்களோட குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ வேணும்னே ஏதோ குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக இங்கே வந்திருக்க, முதல்ல இங்கேருந்து வெளியே போன்னு சொல்ல அதே மாதிரி தான் காவேரியும் வந்த லேடிஸ் கிட்ட ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு விஜய் தான் கொஞ்சம் பொறுமையாயிருன்னு காவேரியை அமைதிப்படுத்திட்டு வந்த அந்த பையன்கிட்ட ஆமாம் நீங்கள் இப்போது இப்படி வந்து ஒரு சீரியஸான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் கத்தார்லேருந்து வந்திருக்கதா சொல்லியிருக்கீங்க, அப்போது உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்க உடனே அந்த லேடியோட பையனும் ஆதாரம் இல்லாமல் நாங்கள் ஏன் வரப்போகிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்போடு அவங்களோட ஃபோனில் இருந்த குடும்ப ஃபோட்டோக்கள் நிறைய இதை அவங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சாரதா அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் காவேரியும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ இல்லை, நிறைய ஃபோட்டோவில் சந்தானம் வந்திருந்த லேடி கூடயும் அவங்களோட பையன் பொண்ணு கூடயும் ரொம்பவே குடும்பத்தில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மொத்த குடும்பமும் ஆடி போயிட்டு இருக்க வந்தவங்களும் நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ புதுசாக வந்திருக்க லேடி நிஜமாவே சந்தானத்தோட 2வது மனைவியா? ஒருவேளை அப்படி மட்டும் இல்லைன்னா இதுவும் பசுபதியோட பிளானாக இருக்க வாய்ப்பு இருக்கா? அதுவும் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அதெல்லாம் பொய்ன்னு தோணவே இல்லை. ஸோ இந்த விஷயத்துக்கு பின்னாடி என்ன உண்மை மறைஞ்சிருக்குன்னு கூடிய சீக்கிரம் விஜயும் காவேரியும் சேர்ந்து கண்டுபிடிக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? ஒருவேளை இது பசுபதியோட பிளானை மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பசுபதியை இதுக்கப்புறமா விஜய் விட்டு வைக்கவே போகிறதில்லன்னு மட்டும் நமக்கு நல்லா தெரியுது.